சின்ன நெல்லிக்காயில் ரொம்ப புளிப்பாக டேஸ்ட்டாக இந்த ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதித்து தண்ணி வற்றி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இப்படியே இந்த சீனி பாகுலேயே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சுருண்டு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இது கலர் நல்லா மாறணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். இப்படி வந்தப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக காயப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் இது போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா உப்பு, புளிப்பு, இனிப்பு, உரப்பு எல்லாமே இருக்கும். அதான் ஜாமுக்குள்ளே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்தளவு முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நசுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ ஜாம் ரெடி ஆகிட்டு இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு கொஞ்சம் கலர் மாறி வந்துருக்கும். நல்லா தேன் கலரில் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.